ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாம் வாங்க. தங்கராஜ் வீட்டுக்கு வராங்க. "வாங்க மாப்பிள்ள வாங்க. என்ன சொல்லாம கொள்ளாம கூட வந்திருக்கீங்க. என்ன விஷயம்ன்றாங்க." "வா ரேவதி" அப்படின்றாங்க. "இல்ல ஒரு சும்மா அப்படியே ஒரு வேலையா வந்தேங்க அத்த. பார்த்துட்டு போலான்னு வந்தோன்ற" மாரி போய் சொல்லுவாங்க. பாக்கியராஜ் பயந்துகிட்டு இருக்காங்க. ஐய்யய்யோ! ஒரு வேளை இவரு அந்த விஷயத்த சொல்ல வந்திருப்பாரோன்ற மாரி ஒரு மாரி பதட்டமா இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து "மலரே மலரே காஃபி கொண்டு வா மாப்பிள வந்திருக்காங்கவாங்க." அதுக்கப்புறம் காஃபி எடுத்துட்டு வராங்க. "வாங்கண்ணா நல்லா இருக்கீங்களா?" இந்தாங்கன்றாங்க. "நல்லா இருக்கோன்றாங்க." "சொல்லுங்க மாப்பிள என்ன விஷயம்?" "அத்த இந்த வீட்டுக்கு உங்களுக்கு தெரியாம நெறைய விஷயங்கள் நடக்குது போலயே. யாரும் உங்ககிட்ட உண்மைகளவே பேசுறதில்ல போலயே" அப்படின்றாங்க. "மாப்பிள என்ன மாப்பிள அப்படி பேசிட்டு இருக்கீங்க? எல்லாருமே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் நெறைய விஷயங்கள செய்றாங்க. யாரும் அப்படியெல்லாம் இல்ல மாப்பிள்ளன்றாங்க." "இல்ல அத்த உங்களுக்கு தெரியாம நெறைய விஷயங்கள மறைக்கிறாங்க. சில விஷயங்கள மறைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க" அப்படின்றாங்க. "ஒண்ணுமே புரியல உங்களுக்கு. ஒரு மாதிரி தான் இருக்காங்க." "என்ன சொல்றீங்க?" "எனக்கு புரியலையேன்றாங்க." நான் ஒண்ணு சொல்லட்டுமா அத்தன்றாங்க. நான் விசாரிச்சேன். உங்க பையன் பாக்கியராஜ் இருக்காருல்ல? ஆமான்றாங்க. அவனுக்கு என்ன? அவன் இப்ப என்ன போஸ்டிங்ல இருக்கான்னு தெரியுமான்றாங்க. எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு தெரியுமா? ஏன் உங்ககிட்ட அத மறைச்சிட்டு இருக்கான்னு உடனே ஷாக் ஆகுது. அவன் என்ன போஸ்டிங்? இப்ப எதுவும் இல்லையேப்பா. ஏதோ போஸ்டிங் மாத்தலையாமேன்றாங்க. போஸ்டிங் மாத்தலையா? போஸ்டிங் எல்லாம் மாத்தி ஆயிடுச்சு அத்த அப்படின்றாங்க. நான் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன்றாங்க. வேற போஸ்டிங் தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா கிடைச்சுமே உங்ககிட்ட சொல்லாத இருக்கான். சேலரியுமே இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்ச நாளைக்கு நடந்து கொஞ்ச நாள் அப்ப நடந்த விஷயம் தான் இதுன்றாங்க. கேட்டுட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. "என்ன மாப்பிள சொல்லிட்டு இருக்கீங்க?" "ஆமான்னு உங்க பையன் சொல்லாம மறைச்சிட்டு இருக்கான். கேளுங்க வேணும்னா" அப்படின்ட்டாங்க. பாக்கியராஜ் மாப்பிள சொல்றது உண்மையானோன்னு அப்படியே ஷாக் ஆயி பார்க்குறாங்க. உண்மைய சொல்ல போறாங்களா இல்லையான்ட்டு அடுத்து வரக்கூடிய ப்ரோமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.